A warm welcome to you all again my video. இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா டே 15 out of 100 which is நெட் எக்ஸாம் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஃபேக்டர் அஃபெக்டிங் டீச்சிங் அப்படி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் கவுண்டிங் மேத்தமெட்டிக்கல் இன்ஜெக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ட் ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ ஒரு 5 MCQ பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபேக்டர் அஃபெக்டிங் டீச்சர்ஸ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸோ இருக்கட்டும், இல்லை வந்து என்னென்ன வந்து டூல்ஸாக இருக்கட்டும், நாலேஜ் என்ன ஹெல்ப் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் ரிலேட்டட் அண்டும் லேர்னர் ரிலேட்டட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, டீச்சர் அப்படின்னா சொல்லி தருவாங்க, லேர்னர் அப்படின்னு டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, டீச்சர் சொல்லி டிசைன் பண்ணுறாங்க. டீச்சர் ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், மோட்டிவேஷன் இதுதான் வந்து டீச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா லேர்னர் பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும், ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப அவங்க ப்ரீவியஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாலேஜ் தான் ஈஸி டு கேஜ் டு மோர் கேஜ் அபவுட் த நாலேஜ். ஓகேவா. அண்ட் சப்போர்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது புக்ஸ், நோட்ஸ், ஆடியோ விஷுவலேஷன் எல்லாமே இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லேப் இருக்கணும், டூல்ஸ் இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே இருக்கணும். லேர்னர்ஸ் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ரெண்டுமே போத் இருந்தால் மட்டும்தான் லேர்னர் என்விரான்மெண்ட் கொஞ்சம் குட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்ஸ்டியூட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் இருக்கணும். லெட்ஸ் ஆஃப் த ஜென்ரல் வெறும் ஜென்ரல் தான்ப்பா. நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப டெப்த்தை படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஜென்ரலான யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் என்னென்ன வந்து அஃபெக்ட்ஸ் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக் கவுண்டிங், அதாவது சம்மனா உங்களுக்கு தெரியும், 2 ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணுறது. ஜஸ்ட்டு வாட் இஸ் ஆட் தான் இந்த பேப்பரில் கொடுத்துருப்பாங்களே. நம்ம எந்த ட்ரிக்ஸ் எடுத்து படிக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே வீடியோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து நல்ல தெளிவு கிடைச்சிடும். யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது. சரி, முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம பேப்பர் எடுத்துகிட்டு ஜென்ரலாக நீங்கள் பேப்பர் ஒன்று பார்த்துக்கலாம். ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினாமல் பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் தெரியும். இஃப் n ஃபினான்ஸ் இன்டூ m ஹோல்ஸ் அட்லீஸ்ட் 1 ஹோல் ஹேர் மீன் மோர் தென் ஆஃப் 1. அதாவது n வந்து பினாமினல்ஸ் ஹோல் இன்டூ த எம்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது m ஹோல்ஸில் n இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹோல் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆஃப் 1 ஒன்று கிரேட்டாக தான் இருக்கணும், இல்லை லெஸ் தான் இருக்கணும். இது அப்பார்ட் ஃப்ரம் தட்டு n உள்ள வச்சுட்டு m ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் பிரின்சிபல் உட்கார நம்ம நடக்கணும். சரியா. அந்த பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ஆர்குமெண்ட் பியும் விசஸ் செலெக்ஷன்ஸும் உள்ளார பாஸ் ஆகணும். அண்ட் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலும் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபலும் அண்ட் ப்ராபபிலிட்டி பிரின்சிபலும் இதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ இன்க்ளூஷன் பிரின்சிபல் ஒன்று கிடையாது. ஃபார் யூனியன் செட்ஸ் எல்லாமே செட்ஸ் யூனியன் ஆகணும். மேத்தமெட்டிக்கல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா இந்த ப்ரூவ் ஆல் ஸ்டேட்மெண்ட் பேசிக் ப்ளஸ்ஸு இன்டெக்டிவ் ஸ்டெப்ஸு. அதாவது மேத்தமெட்டிக்கலாக நம்ம நார்மல் தெரியும், நம்மளுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் ப்ரூவ் ஆகுது தான் மேத்தமெட்டிக்கல்ஸோடைய ஸ்டெப்பு. அது பேசிக்காகவும் இருக்கலாம், அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் ஸ்டெப்ஸாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்டு பயோஸ் தியரம். ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வந்து பி ஆஃப் பேலன்ஸில் அதாவது ப்ராக்கெட்டில் a/b ஈக்குவல் டு b/a மல்டிப்ளை கிளாஸ் சொல்லுவாங்க p இன்ட்டு a ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லாஷில் அதாவது டிவிஷன் ஆஃப் p/p. இது ப்ராபபிலிட்டிக்கான ஒரு ஃபார்முலா, பயோஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராபபிலிட்டி இப்போ சொல்லுவாங்க. சரியா. ஓகே, MCQ 5 MCQ சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சர்ஸ் மோஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லேர்னர் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் என்னென்ன இன்க்ளிமெண்ட் இருக்குன்னா, ஸோ வந்து லேர்னர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், எலிபிலிட்டி ப்ரீவியஸ் இருக்கணும். இப்போ வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் இருக்காங்க அண்ட் ஒன்றில் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆன்சர். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் 3 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் டீச்சிங் ரெஃபர்ஸ் டு புக்ஸ், நோட்ஸ், ஆடியோ விஷுவல்ஸ் ஒன்லி டீச்சர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. 4, 5 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு எனக்கு போர் அடிச்சிடும் உங்களுக்கு. நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.